கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான கோரக்கொம்பு மலை கிராமத்தில் உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய நடனமாடியும் பாரம்பரிய பாடல் பாடி உற்சாகம் அடைந்த பழங்குடியினர் தற்போது வரை அடிப்படை வசதிகளின்றி கஷ்டமடைந்து வருவதாகவும் பேட்டியளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான கோரக்கொம்பு மலை கிராமத்தில் பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் பழங்கால இசை வாத்தியங்கள் முழங்க, செடி கொடிகளை இடுப்பில் கட்டிக்கொண்டு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய நடனமாடி, மேலும் வனப்பகுதியில் தேன் மற்றும் கடுக்காய் சேகரிக்க செல்லும் போது பாடும் பாடல்களை பாடி தங்களது பாரம்பரியத்தை நினைவு கூறும் விதமாக சிறப்பாக ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் தற்போது வரை பழங்குடியின மலை கிராமத்தில் சாலை வசதி, கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி மற்றும் ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்றும், தங்களது மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு பழங்குடியின மக்கள் கோரிக்கை வைத்தனர். எங்க மக்கள் எல்லாமே 700 பேத்துக்கு மேல எங்கள் மக்கள் இருக்காங்க. எங்கள் மக்கள் கூடி நாங்க எல்லாருமே இந்த திருவிழாவை கொண்டாடினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளும் எங்களை அடையணும் அப்படிங்கிறதும் நாங்கள் கேட்குறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிற வசதி வேணும், சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு இதெல்லாம் எங்களுக்கு வேணும், ஆஸ்பத்திரி வேணும். அதே மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்ல போனால் எங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் வேணும். பள்ளிக்கூடத்தில் பாத்ரூம் இல்லை, அந்த பாத்ரூம் வேணும். எங்கள் கிராமத்தில் கரண்ட் சரியாக வர மாட்டேங்குது. காட்டு பட்டா அதுவும் இல்லை. காட்டுக்குள்ளே போனால் எங்களுக்கு அதுக்கு உண்டான அத்தாசை எதுவும் இல்லை. அதனால நாங்கள் காட்டுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். நாங்கள் மலைப்பகுதியில் தான் எங்கள் மக்கள் எல்லாமே காடு வெட்டியிருக்காங்க. காடு வெட்டியிருக்க இடத்துல சம்சாரிக தோட்டம் அப்படின்னா இருக்குது. அந்த தோட்டத்தை கடந்து தான் நாங்கள் போகணும். நீங்கள் போகும்போது நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு எங்களை கேள்வி கேட்குறாங்க. அதனால எங்களுக்கு அதில் வழி வேணும். அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வழியும் வாங்கி கொடுக்கணுமான்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.